அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள் கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும், குறிப்பா இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன, தவிர்க்க வேண்டியவை என்ன, இந்த 5 விஷயங்களை நீங்கள் நிச்சயம் செய்தாக வேண்டும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் உள்ளன. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகணங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகிறது. அத்தகைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. அந்த வகையில் சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளின் கலாச்சார அறிவுகள் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டு 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகங்களும் பகுதி கிரகங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21, 2025ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணத்தின் போது இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்குங்க. இந்த கிரகணம் இந்தியாவிலும் தென்படாது. இந்த கிரகம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும். படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் ஒரு பித்ருபட்சத்தில், அதாவது மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவைங்க. சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடர்கிறது மற்றும் முன்னேர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளதுங்க. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறார். சனியினுடைய பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் சனி ஈஸ்வரரை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அமையிருக்கு. அதுபோல் இதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்திர அமாவாசை நாளிலும் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தில் பலன் அதிகரிக்கும். அதனால் இந்த அமாவாசை நாளில் காலையில் நேரமே நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். இதனால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல், உப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிறகு கல், உப்பு, மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல், உப்பு, மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் வீட்டில் உள்ள சாமி படங்கள் மஞ்சள் கலந்த நீரால் துடைப்பது விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நைவேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும். வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து மீளலாம். கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வதை மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியம் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்குவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள்
கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கண்ணுக்கு மிக பாதுகாப்பு அவசியம். கிரகணத்தினை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். தியானம் மிக மிக அவசியங்க. அதாவது பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறுகின்றன. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிகளவு வெளியே இருப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை உறைமூடிய பானைகளில் வைத்திருக்கவும். சிலர் துளசி இலையை அல்லது தர்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்விக உணவுகளை சாப்பிடுவது அவசியம். கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். இந்த சூரிய கிரகணத்தின் போது கடகராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. சாப்பிடக்கூடாது. அதாவது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகளான வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். அதேபோல் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்கள் சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். அதற்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 2ம் நன்மை தரும் இடங்கள்ங்க. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 4இல் செவ்வாய் நுழையும் போது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் நன்றாக நடைபெறுங்க. புதன் 3இல் உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான பலன்கள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. வாகன யோகங்கள், நண்பர்களால் உதவி ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக இருக்கு. சமூகத்தில் அந்தஸ்து உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரயத்தில் குரு பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதே போல் பண விரயமாகும். பூர்வீக சொத்துக்களால் ஒரு சில பிரச்சனை உண்டுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. ராகு சேர்க்கையால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவ வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது அவசியங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.